நம்ம வாழ்க்கையில் ஏன் சில விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கிறது? நல்லது செய்யும்போது கூட ஏன் தடை? இதற்கு காரணம் கர்மபலனா அல்லது நம்ம குலதெய்வத்துடன் உள்ள தொடர்பா? இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது குலதெய்வம் மற்றும் கர்மபலன், இந்த இரண்டுக்கும் உள்ள ஆழமான ஆன்மீகத் தொடர்பு என்ன? குலதெய்வம் என்றால் என்ன? குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தை தலைமுறைகளாக காக்கும் தெய்வம். நம் முன்னோர்கள் வழிபட்ட, அவர்களின் வாழ்க்கையை பாதுகாத்த தெய்வ சக்தி. பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு கிராமத் தெய்வம், அம்மன், முருகன், சிவன் அல்லது இயற்கை வடிவங்களில் இருக்கும். உதாரணமாக, பல குடும்பங்கள் முருகன் அல்லது சிவன் ஆகிய தெய்வங்களை குலதெய்வமாக வழிபடுகிறார்கள். குலதெய்வம் என்பது சாதாரண தெய்வம் அல்ல, அது நம் குடும்பத்தின் ஆன்மீக அடையாளம். கர்மபலன் என்றால் என்ன? கர்மா என்பது நாம் செய்த செயல், அதன் விளைவுதான் கர்மபலன். நல்ல செயல் நல்ல பலன், கெட்ட செயல் துன்ப பலன். இது இந்த ஜென்மத்தில் மட்டுமில்லை, முந்தைய பிறவிகளின் கர்மாவும் நம்மை தாக்கும். அதனால்தான் சிலருக்கு முயற்சி இல்லாமல் வெற்றி, சிலருக்கு கடின உழைப்புக்குப் பிறகும் தடை. குலதெய்வம் மற்றும் கர்மபலன் தொடர்பு இங்கேதான் முக்கியமான ரகசியம். குலதெய்வம் என்ன செய்கிறது? கர்மத் தடை குறைக்கும், குடும்ப பாவங்களை சீர் செய்யும், தடைப்பட்ட காரியங்களை திறக்கும், தலைமுறை சாபத்தை நீக்கும். நம் முன்னோர்கள் சொல்வார்கள், குலதெய்வத்தை மறந்தால் கர்மம் அதிகமாகும் என்று. ஏன்? ஏனெனில் குலதெய்வம் என்பது நம் குடும்ப கர்மபந்தத்தை சமநிலைப்படுத்தும் சக்தி. நாம் வழிபாடு நிறுத்தினால் அந்த பாதுகாப்பு வட்டம் பலவீனமாகிறது. குலதெய்வத்தை மறந்தால் என்ன நடக்கும்? திருமணத் தடை, குழந்தை பாக்கியம் தாமதம், குடும்பத்தில் சண்டைகள், பொருளாதார நெருக்கடி, மன அமைதி இல்லாமை, இவையெல்லாம் கர்மபலன் வெளிப்படும் வழிகள். ஆனால் ஒருமுறை உண்மையுடன் குலதெய்வத்தை நாடினால் பல மாற்றங்கள் மெதுவாகத் தொடங்கும். எப்படி வழிபட வேண்டும்? வருடத்திற்கு குறைந்தது ஒரு முறை குலதெய்வ ஆலயம் செல்ல வேண்டும். தீபம் ஏற்றி நன்றி சொல்ல வேண்டும். முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். தானம் செய்யலாம். அதிக செலவு தேவையில்லை, மனசு சுத்தமாக இருந்தால் போதும். குலதெய்வம் என்பது பயப்பட வேண்டிய சக்தி அல்ல, அது பாதுகாக்கும் சக்தி. கர்மபலனை மாற்ற முடியாது, ஆனால் அதை சமநிலைப்படுத்த முடியும். அதற்கான முக்கிய விசை நம் குலதெய்வ பக்தி. இன்றே உங்கள் குலதெய்வத்தை நினைவுகூருங்கள், நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகும்.